தனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு ஒரு அறிக்கையை ஒருத்தர் வெளியிடுறாரு. அந்த சாம்பிள் ரிசல்ட்டை வெளியிடுறாரு. வெளியிடக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராப்பரான மனிதனாக இருந்தால் எனக்கு எய்ட்ஸ் இல்லை வேறு அவதூறாக சொல்கிறார், அவர் மேலே நான் வழக்கு போடுறேன், மாநகராட்சி வழக்கு போடுறேன். சொல்லணுமா சொல்லக்கூடாது? இல்லை எனக்கு எய்ட்ஸ் இல்லை, எந்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் சான்று வேணும் நீங்களே சொல்லுங்கள், நான் வாங்கியாந்து தர்றேன். அதெல்லாம் உளவுத்துறை மூலமா அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இவரு. அப்போ இவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது ஒத்துக்கிறாரு, அப்படி தானே? நீங்கள் தான் உளவுத்துறை மூலமாக எடுத்துட்டாங்கிறீங்க, அப்போ உனக்கு ரிப்போர்ட் இருக்கிறது உண்மை. ஆமாம் எனக்கு எய்ட்ஸ் இருக்குது, இப்போ என்ன இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எந்த வகையிலுமே நீங்கள் பேசுகிறது சரியே இல்லைம்மா. இன்ன வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்டது தான் நான் போல் சொன்னேன், நானாக வாய் எடுத்தனா? ஆமாம் அவர் ஒரு HIV பேஷண்ட், அவரை பற்றி ஏமா என்கிட்ட கேள்வி கேட்குறேன், வேறு கேள்விக்கணுமா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை அவருக்கு தான் எப்படி இருக்கும்? ஒருத்தரோட நோயை பேசுகிறதுக்கு நம்ம வந்து மனிதனோட நட்பில் இருக்கோமா? கேன்சர் மாரி அதுவும் நோய், அவ்வளோதான். அது வந்து நம்ம ஒழுக்கக்கேடான சூழ்நிலையில் வாழ்ந்ததுனால வந்துருச்சுன்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் போதை ஊசி போடுவார், பெத்தடன் ஊசி, அது எய்ட்ஸ் ஒன்று போட்டதை எடுத்து போட்டிருப்பார். இல்லை பல வகையில் வந்திருக்கலாம், அது அவரோட நோய் சம்மந்தப்பட்டது, அதை அவர் ஃபேஸ் பண்ணிக்க போகிறாரு.